செல்வம் அப்படின்னா என்ன? பெரியவங்க செல்வ செழிப்போடு இரு அப்படின்னு வாழ்த்துவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? பணம், சொத்து, பாதுகாப்பு, சுதந்திரம், இந்த நாலும் சேர்ந்ததுதான் செல்வம். தினசரி தேவைக்கு போதுமான வருமானம் இருக்கணும். பணம், நிலம், வீடு, முதலீடு, வங்கி சேமிப்பு முக்கியம். சொத்து, எதிர்கால தேவைக்கு ஏற்ப பாதுகாப்பான திட்டங்கள் வேணும். ஃபேமிலி சேஃப்டி, நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யணும், பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழணும். சுதந்திரம், வெறும் பணம் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைய நம்பிக்கையோடு சுதந்திரமா பாதுகாப்பா நடத்துறதுக்கு தேவையான எல்லாமே சேர்ந்ததுதான் செல்வம். இந்த வீடியோல செல்வத்தை பெருக்க 10 முக்கியமான சிம்பிளா லைஃப் சேஞ்சிங் ஐடியா சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. எங்க முகில் அசோசியேஷன் சார்பா ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் இ ஃபைலிங், கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான அனைத்து அக்கௌண்ட் சர்வீஸுகளும் சிறப்பான முறையில் செஞ்சு தரோம். எங்க கான்டாக்ட் டீடைல் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அக்கௌண்ட் சம்பந்தமான சேவைகள் தேவைப்பட்டா ஒரு மெசேஜ் பண்ணுங்க, எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இலக்குகளை அமைக்க வேண்டும். முதல்ல ஒரு தெளிவான இலக்கு வேணும். பணம் எதுக்காக சேமிக்கணும் அப்படிங்கிற இலக்கு. வீடு வாங்கவா, இல்ல எஜுகேஷனுக்காகவா, இல்ல ஓய்வுக்காகவா, இந்த மாதிரி வேற ஏதாவது கூட இருக்கலாம். இலக்கு ஒண்ணு இருந்தா தான் நம்ம பயணிக்கும் பாதை தெளிவா தெரியும். ரெண்டாவது, வரம்புக்குள் வாழவும். மாத செலவுகள், கடன்கள், அப்புறம் குடும்ப செலவுகள், குழந்தைகளுக்கான படிப்பு கட்டணங்கள், எல்லாத்துக்குமான பண தேவை ஒவ்வொரு மாசமும் இருக்கும். அதுக்கு திட்டமிட்டு வாழ்வது அவசியம். மாச வருமானத்திலிருந்து ஒரு 20% சேமிக்கலாம். மாத அடிப்படையில் வீட்டுக்கான ஃபுட்டு, ரெண்ட், ஈவி, வாட்டர், போக்குவரத்து செலவுகளை சீரா கட்டுப்படுத்தலாம். செலவு போக மீதி பணத்துல இருந்து குறைஞ்சது ஒரு 10% முதலீட்டுக்காக ஒதுக்கி வைக்கலாம். பொழுதுபோக்கு, அவுட்டிங்ஸ், அப்புறம் வீண் செலவுக்கான பணத்தை கட்டுப்படுத்தி சீரா செலவிடலாம். மூணாவது, கடனை கட்டுப்படுத்தும். மாசம் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு கடன் முடியறதுக்குள்ளேயே இன்னொரு கடன் ஆரம்பமாயிருக்கும். கடன் நம்ம சுலபமா வாங்கியிருக்கோம். ஆனா உண்மையை சொன்னா கடன் என்பது வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு. கிரெடிட் கார்டு, அதிக வட்டி, அதிக ஆபத்து. ஆடம்பர பொருட்கள் வாங்க, மொபைல் வாங்க, பர்சனல் லோன், இந்த மாதிரி தேவையில்லாத கடனால மன அழுத்தம் அதிகமாகும். பணம் இல்லாம தவிக்கும் நிலை கூட வரும். கடனை கட்டுப்படுத்துறதுக்கு பயனுள்ள சில வழிகள் இருக்கு. சிறிய கடன்கள் எதுவோ அதை சீக்கிரம் முடிச்சுட்டு கான்பிடன்ஸை பில்ட் பண்ணலாம். ஒரு கடன் முடிஞ்சதும் தேவைன்னா மட்டும் அடுத்த கடனுக்கு போகலாம். அதிக வட்டி கொண்ட கடன்களை முதல்ல கிளியர் பண்ணணும். இந்த மெத்தட்ல இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். தவறாமல் இஎம்ஐகளை நேரத்தில் கட்டுவதற்காக பேங்க்ல ஆட்டோ டெபிட் வச்சுக்கணும். லேட் ஃபீ, பெனால்டி, இதெல்லாமே மிச்சமாகும். பயனுள்ள தேவையான கடனை மட்டும் எடுத்துக்குது வளர்ச்சிக்கு உதவும். ஹவுசிங் லோன், கல்வி கடன், ப்ராப்பர்ட்டி லோன், இந்த மாதிரி நீண்ட காலத்துக்கு ஒரு சொத்தா மாறக்கூடிய கடன்கள் வாங்குறது நல்லது. அதுவும் குறைந்த வட்டி விகிதத்தில் எடுத்துக்கொள்வது முக்கியம். நாலாவது, அவசர நிதி சேமிக்கணும். வாழ்க்கைய நிம்மதியா பயம் இல்லாம வாழணும்னா ஒரு விஷயம் கட்டாயம் செய்யணும். அதுதான் அவசர நிதி சேமிக்க தொடங்குறது. வாழ்க்கை எப்பவுமே பிளான் பண்ணபடி போகாது. வேலை இல்லாம போகலாம், தொழில் நஷ்டம் வரலாம், ஃபேமிலி ஹெல்த் இஷ்யூ வரலாம், வீட்டில் ஒரு பெரிய ரிப்பேர் ஆகலாம். இந்த மாதிரி எதிர்பாராத செலவுக்கு தயாரா இருக்க நமக்கு ஒரு பாதுகாப்பான நிதி வேணும். அதனாலதான் எமர்ஜென்சி ஃபண்ட் சேமிக்கிறது நல்லது. அஞ்சாவது, முதலீடு செய்யவும். பணத்தை சேமிச்சா மட்டும் போதாது, அதை முதலீடு பண்ண வேண்டியதும் அவசியம். பணத்தை மேலும் வளர வைக்கிறது முதலீடு தான். ரன்னிங் டெபாசிட், ஆர்டி, எஃப்டி, பிக்ஸ்டு டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிபிஎஃப், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, டிஜிட்டல் கோல்டு பண்ட், இந்த மாதிரி ஸ்கீம்ல ஏதோ ஒன்றுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். குறைஞ்ச தொகையில இருந்தே ஆரம்பிக்கலாம். வட்டி குறைவா இருந்தாலும் பிகினருக்கு நல்லது. லாங் டைம்ல நல்ல ரிட்டர்ன் தரும். ஒவ்வொரு மாசமும் ஒரு சின்ன தொகையை ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணலாம். டிசிப்ளின் வளரும். முதல் சம்பளத்திலேயே முதலீடு பண்றவங்க தான் 10 ஆண்டுகள் நிம்மதியா சுதந்திரமா வாழ்றாங்க. முதலீடு என்பது நம்ம பணத்தை வேலை செய்ய வைக்கிறது. நம்ம வேலை பண்றது மட்டும் போதாது, நம்ம பணமும் நமக்காக வேலை செய்யணும். ஆறாவது, வரிகளை குறைக்கணும். சம்பாதிக்கிறது மட்டும் போதாது, அதை பாதுகாக்கவும் தெரிஞ்சுக்கணும். வரிகளை சட்டப்படி குறைப்பதுதான் பணத்தை பாதுகாக்கிறதுக்கான முதல் படி. மாத சம்பளம் வாங்கினாலும் சரி, சுயதொழில் செஞ்சு வருவதாக இருந்தாலும் சரி, வருமான வரி சட்டத்தில் உள்ள சலுகைகளை சரியா பயன்படுத்தினால் சட்டப்படி வரிகளை குறைக்க முடியும். வரி குறைக்க பயன்படும் முக்கியமான பிரிவுகள் ஏடிசி, சேமிப்பு மற்றும் முதலீடு. 1.5 லட்சம் வரை மியூச்சுவல் ஃபண்டு, பிபிஎஃப், அப்புறம் எஃப்டி, இதுல எல்லாம் முதலீடு பண்ணும்போது வரி சலுகை பெற முடியும். ஏடிடி, மருத்துவ காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ், 25,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி சலுகை கிடைக்கும். ஏடிஇ, கல்வி கடன் வட்டி. ஹெச்ஆர்ஏ, வீட்டு வாடகை செலவு. என்பிஎஸ், ரிட்டைர்மெண்ட் பிளானிங். என்பிஎஸ்ல போட்ட பணத்துக்கு ஃபியூச்சர்ல ஆன்யூட்டி வரும், பிளஸ் டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஏழாவது, மேலும் சம்பாதிக்கணும். செலவுகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஜாப் செக்யூரிட்டி கேரண்டி இல்லை. ஃபியூச்சரை செக்யூர் பண்ணணும்.
முதலீட்டுக்காக சேமிப்பு பண்ண வேண்டியதும் அவசியம். இது எல்லாத்துக்குமே ஒரே வருமானம் போதாது. வாழ்க்கை முன்னேற வேணும்னா அதிக வருமானம், வேறு வழிகள், சைடு இன்கம் தேவை. சைடு இன்கம் ஆரம்பிக்கிறது தான் நாளைய பினான்சியல் ஃப்ரீடம்க்கு அடித்தளம். எந்த திறமையும் பணமா மாறணும். லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா, அப்புறம் கைத்தொழில் பத்தி எல்லாம் நம்ம சேனல்லையே வீடியோ நிறைய பண்ணியிருக்கிறோம். செக் அவுட் பண்ணிக்கங்க. சுய முன்னேற்றம். செல்வத்தை உருவாக்கணும்னா சம்பளம், முதலீடு, வரி எல்லாமே முக்கியம். ஆனா அது எல்லாத்துக்கும் அடித்தளம் சுய முன்னேற்றம். நாளை வருமானம் அதிகமா இருக்கணும்னா இன்று நம்மளை மேம்படுத்திக்கணும். புதிய திறன்களை கத்துக்கணும், நல்ல தொடர்புகளை வளர்த்துக்கணும், உடல் மற்றும் மன அமைதியை பராமரிக்கணும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இதை பத்தியும் நம்ம சேனல்ல வீடியோ பண்ணியிருக்கோம். செக் அவுட் பண்ணிக்கங்க. செல்வத்தை பாதுகாப்போம். உழைச்சு சம்பாதிச்ச பணத்தையும் செல்வத்தையும் பாதுகாப்பது முக்கியம். பணத்தை பல இடங்கள்ல முதலீடு செய்யலாம். இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம், செலவுகளை கண்காணிக்கலாம், தேவையில்லாத கடனை தவிர்க்கலாம், சட்ட ஆவணங்களை ஆய்வு செய்யலாம், மாதாந்திர பட்ஜெட் செய்யலாம், முதலீடுகளை கண்காணிக்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கலாம், மோசமான முதலீடுகளை தவிர்க்கலாம், செல்வ வாழ்க்கை திட்டத்தை அமைச்சுக்கலாம். நிதி திட்டமிடல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் செல்வத்தை நிலைத்திருக்க உதவும். அதாவது பொறுமையாக இருக்கு. எல்லா விஷயத்திலையும் பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா செல்வம் ஒரே நாள்ல வராது. தோல்விகளை ஏத்துக்குங்க, முயற்சிகளை நிறுத்தாதீங்க, இலக்குகளை தெளிவா வைங்க, நம்பிக்கையை இழக்காதீங்க, திட்டமிட்டு செயல்படுங்க, முதலீட்டுக்கு நேரம் கொடுத்து வளர்த்து கொள்ளுங்க, தினமும் பொறுமையா பயிற்சி செய்யுங்க. சம்பாதிப்பதும் வளர்ப்பதும் ஒரே நல்ல முடியாது. தோல்விகள், தடைகள் வரும். ஆனா அவற்றை தாங்கி நம்பிக்கையோட முயற்சி தொடர்ந்தால் நீண்ட கால வெற்றி வரும். எதையும் விரைவில் அடைய ஆசைப்படாம அமைதியா திட்டமிட்டு முன்னேறுங்க. பொறுமைதான் செல்வத்தின் அருகே நிறுத்தும் சக்தி. பணம் எதுக்காக சேமிக்கிறோம் அப்படிங்கிற இலக்கு வச்சுக்கிறது, வாங்குற சம்பளத்துக்குள்ள வாழ்வது, கடனை கட்டுப்படுத்தி அவசர நிதி சேமிச்சு முதலீடு செய்கிறது, வரி சலுகைகளை பயன்படுத்தி கூடுதல் வருமானம் ஏற்படுத்திக்கிறது, திறமையை வளர்த்துக் கொள்வது, கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வத்தை பாதுகாப்பது, பொறுமையா பாதுகாப்பான முறையில பணத்தை சேமிப்பது நீண்ட கால செல்வத்தை உருவாக்கும். சின்ன மாற்றங்கள்லயே பெரிய வெற்றி இருக்கு. இது போல மேலும் நல்ல பயனுள்ள தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.